Hey guys, welcome back to my vlog. So, இன்னைக்கு vlog என்னன்னு பாத்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் இன்ஸ்டாகிராம்ல ஸ்டோரி போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஏவியேஷன்ல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க அப்படின்னு சொல்லி. ஸோ நிறைய பேர் நிறைய ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க. நீங்க கேட்டிருந்த எல்லா கொஸ்டினுக்கும் நான் ஆன்சர் பண்ண போறேன். ஸோ the whole videos about that. நான் ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணாம will directly go into the question. ஸோ நிறைய பேர் கேட்டதே கேட்டிருக்கீங்க. ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் நிறைய இருக்கு. இப்போ நீங்க ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தீங்க, அதை நான் ரீட் பண்ணல அப்படின்னு கோச்சுக்காதீங்க, பிகாஸ் இட்ஸ் ஆல் ரிப்பீட்டட் கொஸ்டின். ஸோ அதனால தான் இங்கே பாருங்க, எல்லாம் நான் வந்து மார்க் பண்ணி வச்சிருக்கேன். So there are like lot of questions. Balaji 27 bro, உண்மையா சொல்லணும் salary எவ்வளோ? வர இந்த மேட்டருக்கு வர. ஓகே, விஜய் என்ன படிச்சா பைலட் ஆக முடியும்? CPL பண்ணணும், கமர்ஷியல் பைலட் லைசன்ஸ். கேப்டன் ஜெனிஃபர், வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டு பிகம் அ பைலட்? ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டு பிகம் அ பைலட், நான் வந்து இதை வந்து ஒரு டீட்டெயிலாக ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன், ஒரு vlogகும் பண்ணியிருக்கேன். என்னோட யூடியூப் சேனலில் போனீங்கன்னா ஃபர்ஸ்ட்டே அந்த வீடியோ தான் இருக்கும், என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி. உங்கள் 10th முடிச்சு 11th ஃபிசிக்ஸ் ப்ளஸ் மேக்ஸ் இருக்கணும், அது மட்டும் பார்த்தா போதும். Rosh_N, நீங்கள் பைலட் ஆக எவ்வளோ காஸ்ட் ஆச்சு ப்ரோ? பைலட் ஆகிறதுக்கு எனக்கு வந்து 75 to 80 ஆச்சு. இட் டிபெண்ட்ஸ், நிறைய பேத்துக்கு ஜாஸ்தியும் ஆகும், நிறைய பேத்துக்கு கம்மியாகலாம். பட் எனக்கு வந்து 75 to 80 ஆச்சு. Navy 7V, how to apply for a ground staff position in any airline? ground staff positionக்கு வந்து வேகன்சி வரும், வெப்சைட்ல போட்டுட்டே இருப்பாங்க, எந்த ஏர்லைனா இருந்தாலும் சரி. நீங்க வந்து அது கான்ஸ்டன்டா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கணும். இப்போ நீங்க ஏதாவது கிரவுண்ட் ஸ்டாஃப்க்கு அப்ளை பண்றீங்கன்னா அதுக்கு தகுந்த நீங்க உங்க டிகிரி உங்க கையில இருந்துச்சுன்னா கான்ஸ்டன்டா நீங்க வந்து ஏர்லைனோட வெப்சைட்டை நீங்க கான்ஸ்டன்டா ஃபாலோ பண்ணி ஒரு வேகன்சி வந்துச்சுன்னா டக்குன்னு அப்ளை பண்ண வேண்டியதான். சிம்பிள். Sujan_me, first officer, I mean the time you sat on the cockpit for the very first time, share your experience squawk. Okay, first officer வந்து நம்ம டைரக்ட் சீட்ல உட்கார முடியாது, நம்ம வந்து நிறைய ட்ரைனிங் அண்டர் கோ பண்ணணும். இப்போ நான் வந்து CPL முடிச்சிட்டேன், ஏர்லைன் இன்டர்வியூ செலக்ஷன் ப்ராசஸ் எல்லாம் முடிச்சு ஏர்லைனுக்குள்ள ஜாயின் ஆனா we can't go directly sit there. கிரவுண்ட் ட்ரைனிங் இருக்கு, கிரவுண்ட் ட்ரைனிங் 2 மாசம் அட்டென்ட் பண்ணணும். சிம் செஷன்ஸ் இருக்கு, சிம் செஷன்ஸ் 1 மாசம் போகும், 3 மாசம் ஆச்சா. அதுக்கப்புறம் சூப்பர் நியூமரிஸ் போகும். சூப்பர் நியூமரினா அப்சர்வேஷன் ஃபிளைட், அதாவது 2 பைலட்ஸ் இருப்பாங்க, நம்ம தேர்ட் பர்சனா வந்து டிராவல் பண்ணி போவோம். அது வந்து 1 to 1.5 months போகும். இப்போ எல்லாமே சேர்த்தீங்கன்னா எவ்வளவு ஆச்சு? 3, 4, 4.5 மாசம், 5 மாசம் போடுங்க. அதுக்கப்புறம் SLF ரைட் ஹேண்ட் சீட்ல உட்காந்து ட்ரெயின், அதாவது நீங்க CPL எல்லாம் பண்ணி முடிச்சு அதுக்கப்புறம் ஏர்லைன்ல ஜாயின் பண்ணி ஒரு 6 மாசம் ட்ரைனிங் போகும். இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து நம்ம வந்து ஒபிஷியலா வந்து ரைட் சீட்ல உட்காருவோம். அண்ட் இட்ஸ் நாட் அன் ஈஸி டாஸ்க். அது நம்ம CPL இருந்தோமா, செலக்ட் ஆயிட்டோமா, டைரக்டா வந்து இதில் உட்காந்தோமா கிடையாது. அண்ட் அபவுட் மை ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ், இட் வாஸ் வெரி குட். எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து என்னால் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியல, பிகாஸ் ஐ வாஸ் சோ பிஸி இன் டு த ஒர்க். நீங்க வந்து உங்களோட 100% கொடுக்கணும் இந்த ஒர்க், ஏன்னா யூ ஆர் கோனா ஸ்பெண்ட் சர்டன் அமௌண்ட் ஆஃப் டைம் இன் த காக்பிட். யூ ஹேவ் டு கிவ் யூ 100%. எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியல என்னால். லேட்டர் ஆன் எல்லாம் ஓகே, கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆனதுக்கப்புறம் ஐ எம் என்ஜாயிங். And yeah guys, I think this is gonna be a 2-part video. One part la வந்து I don't think I can finish this, ஏன்னா நிறைய questions இருக்கு. One part la I cannot finish this, so இந்த வீடியோ வந்து 2 பார்ட்டா வரும் உங்களுக்கு. ஓகே, how you feel when you are in the sky? இது யார் கேட்டிருக்கா? uvan_17. UN கேள்விப்பட்டிருக்கீங்க, இது என்ன uvan? Okay, by the way, nice name bro, different name bro. In the sky, the best feeling I would say, ஏன்னா வியூ நல்லா இருக்கும். நீங்க டிராவல் பண்ணும்போது எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் இருக்கும், ஆனா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒர்க் இருக்கு. Same. Alivewind_143U. Okay, which college did you study in? நான் வந்து I did my flying from Chimes Aviation Academy. அங்க தான் I did my flying from. It's in மத்திய பிரதேஷ். மத்திய பிரதேஷ்ல சாகர்ல ஒரு ரூரல் வில்லேஜ், அது தானா. அங்க தான் இந்த அகாடமி இருக்கு. So I did it there. தானால வந்து ஹலோ, okay, I'll continue later guys. This question is from Kaushik KKKK93. How did you feel while your first landing? Okay, CPL days பத்தி நான் சொல்றேன். flying வந்து initially start பண்ணும்போது it will be all assisted, so there will be a point where every student will get solo release. சரிங்களா? என்னோட solo story வந்து it is actually quite interesting. initially instructor கூட தான் fly பண்ணுவோம். இன்ஸ்ட்ரக்டருக்கு வந்து எப்போ
வந்து அவரு நினைக்கிறாரு ஓகே திஸ் guy can land the aircraft safely அப்படின்னு நினைக்கிறாரோ அப்ப வந்து சோலோ ரிலீஸ் பண்ணிடுவாங்க. சோலோனா ஒன்னும் இல்ல, அவர் இறங்கி போயிருவாரு, நம்ம வந்து ஏர்கிராஃப்ட வந்து தனியா டேக் ஆஃப் பண்ணி ஒரு சர்க்கியூட் அப்படி பண்ணிட்டு அப்புறம் லேண்ட் பண்ணணும். தட் இஸ் த ஃபர்ஸ்ட் சோலோ. தட் இஸ் ஆல்வேஸ் ஸ்பெஷல் ஃபார் ஆல் த கேடட்ஸ். இப்போ என்னோட ஃபர்ஸ்ட் சோலோ வந்து இட் இஸ் ஆக்சுவலி pretty interesting story. I'll tell you guys. தானா ஏர் ஸ்ட்ரிப்ல வந்து ரன்வே 35 and 17 சரிங்களா. இப்போ ட்ரைனிங் டைம்ல எல்லாம் எனக்கு வந்து ஆல்வேஸ் மார்னிங் சார்ட்டிஸ் தான் கிடைக்கும். 6 o'clock டேக் ஆஃப் இல்லாட்டி 7 o'clock டேக் ஆஃப். அந்த டைம்ல எல்லாம் டேக் ஆஃப் பண்ணும்போது winds were always favoring 17. ஏர்கிராஃப்ட் எப்பவுமே உங்களுக்கு தெரியும் it will always take off against the wind. So it was always favoring runway 17. 17 னா நம்ம லெஃப்ட் சர்க்கியூட், 35 னா ரைட் சர்க்கியூட். சோ அந்த மாதிரி மாறும். 22 hours வந்து நான் வந்து ரன்வே 17ல தான் டேக் ஆஃப் அண்ட் லேண்டிங் பண்ணிருக்கேன். சோ ஐ அம் வெரி கம்ஃபர்டபிள் வித் ரன்வே 17. இப்போ என்னாச்சுன்னா என் சோலோ ரிலீஸ் செக் அன்னைக்கு கேப்டன் அருண் தயா என்னோட செக் எடுத்தாரு. அவர் கூட நான் போகும்போது டவர்ல சொன்னாங்க ரன்வே நியூஸ் இஸ் 35 அப்படின்னு. அப்ப எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, ஐயோ ரன்வே நியூஸ் வேற 35ல ஐ கேன் டூ இட் பட் ஐ எம் நாட் ஃபெமிலியர் வித் தட் சர்க்கியூட். 35ல இருந்து டேக் ஆஃப் பண்ணனா அங்க இருந்து போய் ரைட் எடுக்கணும். ரைட் எடுத்து அப்புறம் அப்படியே கரெக்ட் விஷுவல் பேட்டர்ன்ஸ் எல்லாம் பார்த்து, எனக்கு விஷுவல் பேட்டர்ன்ஸ் வந்து அந்த அளவுக்கு கம்ஃபர்டபிளாவே இல்ல on the other side of the runway. இதுல நான் கண்ண மூடி திருப்பிடுவேன், கண்ண மூடிட்டு I'll come and land. அப்போ 35 வரை டேக் ஆஃப் பண்றேன். I'm very under confident. என்னால வந்து ஒண்ணுமே பண்ண முடியல. So I'm taking off. Captain was very disappointed with my performance. I was one of the student who used to perform well. ஒரு சர்க்கியூட்னா ஒண்ணும் இல்ல, இப்ப ரன்வேல இருந்து இப்படி டேக் ஆஃப் ஆகி போனா நேரா ஃப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரைட் எடுப்போம். that is called as cross wind leg, அப்புறம் டவுன் wind leg, பேஸ் leg, அதுக்கப்புறம் ஃபைனல். சோ இந்த ஒரு பாக்ஸ் பேட்டர்ன் போடுறதுதான் வந்து சர்க்கியூட். சோ இந்த சர்க்கியூட்ல என்ன பண்ண சொல்லுவாங்கன்னா ஃபர்ஸ்ட் சர்க்கியூட் வந்து கரெக்டா ஃப்ளை பண்றேன்னு பாப்பாங்க. செகண்ட் சர்க்கியூட் வந்து ஏதாச்சும் எமர்ஜென்சி அந்த மாதிரி காட்டுவாங்க. சோ they'll ask us to do different things. சோ அதெல்லாம் வந்து நான் பண்ணி காமிச்சேன். பட் it was okay, average தான், because I was underperforming. I was very underconfident. அப்புறம் அவரும் வந்துட்டு இல்ல இது சரி வராது அப்படிங்கிற மாதிரி ஆயிட்டாரு. தேர்ட் சர்க்கியூட் முடிச்சு நாங்க லேண்ட் பண்ண உடனே telling me Rahul what is this, I expected a lot from you, this is very bad இதனால சொன்னேன். எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. லைக் I was like அப்படியே ஒரு மாதிரி கண் கலங்கிட்டேன் நான். அந்த டைம்ல என்ன ஆயிருக்குன்னா வேற ஒரு ஏர்கிராஃப்ட் வந்து 35ல லேண்ட் ஆயிருக்கு. அந்த ஏர்கிராஃப்ட் வந்து சார் the winds are favoring for runway 17, there's tailwind for runway 35 அப்படின்னு சொல்லிருக்காங்க. அப்படின்னு டவருக்கு ரிப்போர்ட் பண்ண டவர் உடனே ஆல் ஸ்டேஷன் runway has been changed to 17 அப்படின்னாங்க. எனக்கு அப்படியே சந்தோஷம். லைக் now I'll show you அப்படிங்கிற மாதிரி எனக்கு உள்ள ஒரு ஃபீலிங். அப்புறம் நாங்க வந்து ரன்வே சேஞ்ச் பண்ணி நாங்க டேக் ஆஃப் பண்ணோம். டேக் ஆஃப் பண்ணி ஃபர்ஸ்ட் சர்க்கியூட்ல சும்மா டக்கு 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 டக்குன்னு எல்லாம் ஆன் பாயிண்ட்ல, டர்ன் எல்லாம் வந்து ஆன் பாயிண்ட், செக்ஸ் எல்லாமே ஆன் பாயிண்ட்ல பண்ணி I landed the aircraft and the instructor told me Rahul very good, so I'm gonna release you solo. இந்த மாதிரி எல்லாம் பண்ணு சொல்லிட்டு நான் இங்க உட்காந்துருக்கேன். அவர் அப்படியே இறங்கி போயிட்டாரு. ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையா சொல்ல போனாங்க எனக்கு வந்து அவர் இறங்கி போகும்போது எப்படி இருந்துச்சுன்னா I was so relieved. லைக் அது எனக்கு பயமா இல்ல அந்த டைம்ல. ஐயோ அவர் இறங்கி போயிட்டாரு இப்ப நான் தனியா இல்ல. I was so relieved. ஏன்னா அவர் இருந்ததே எனக்கு ஒரு ஆக்சுவலா ஒரு சின்ன ஸ்ட்ரெஸ் இருந்தது. அவர் இறங்கி போனால I was so relieved. அப்புறம் வந்து டவர்ல இருந்து சொன்னா clear for take off சொன்னா அப்படியே ஒரு டேக் ஆஃப் தான். டேக் ஆஃப் பண்ணி அப்படியே I felt so light அப்படியே. and then I went runway 17 light, took off, did a circuit and then came. That was the best landing. That's the first landing that I did solo and that was the best landing. This is the story of my first solo guys. Subhachandran _05 கேட்டிருக்காரு. ப்ரோ எப்படி ப்ரோ இன்ஸ்டால ரீல்ஸ் போட்டுட்டு படிச்சுட்டு பைலட் ஆனேன். பைலட்டிங் கரியர் தான் நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணேன். ட்ரிவாண்ட்ரம் ஃபிளைங் கிளப்ல இருந்தேன். இட் டிட்ன்ட் ஒர்க் அவுட்ங்கிற பட்சத்தில் அங்க இருந்து நான் வந்து டிஸ்கண்டினியூ பண்ணி அதுக்கப்புறம் ஐ ஜாயின்ட் இன் சைம்ஸ். ஃப்ரெஷ்ஷா நான் வந்து சைம்ஸ்ல ஜாயின் பண்ணேன். ஸோ அந்த டைம்ல நான் இனிஷியலி ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் இட் ஜஸ்ட் கண்டினியூட். ஸோ ஐ கெப்ட் டூயிங் இட். ஆனா என்ன ஒரு விஷயம்னா நான் வீடியோஸ் பண்ணும்போது நான் பேக் இன் 2018 டிக்டாக்ல வீடியோஸ் போஸ்ட் பண்ணும்போதெல்லாம் I was doing. நான் ஒரு வீடியோ கூட போஸ்ட் பண்ணேன். ரன்வேல ஒரு வீடியோ ஓடுற மாதிரி எல்லாம் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணிருப்பேன். So I was doing simultaneously, but the only thing is I didn't show it to you guys. அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். பட் I was actually doing it. Hardest landing you ever did? Hardest landing, yes. This also during my training time. Commercial flying also we are doing difficult landings எல்லாம் நாங்க பண்றோம். ஃபர்ஸ்ட் டைம் நம்மளுக்கு நடந்தது எப்பவுமே ஞாபகம் இருக்கும் இல்லையா? தானால இருக்கும்போது the winds are it was summer time, winds are cross winds, thermals, ஏர்கிராஃப்ட் மேலும் கீழே போடுது. ஸோ we were coming and then the tower reported winds of 25 knots. ஆஃப்டர்நூன் டைம் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா winds வந்து இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபிளைங்க ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தேன். இப்போ அந்த டைம்ல வந்து நான் கொஞ்சம் சீனியர் ஆயிட்டேன். I had more than 100 hours. நான் கொஞ்சம் சீனியர். நான் வந்து கிராஸ் கண்ட்ரி போயிருந்தேன். கிராஸ் கண்ட்ரி இஸ் லைக் 3 hours. கிராஸ் கண்ட்ரி போயிட்டு I'm coming back. அந்த டைம்ல I'm coming back and there was one more aircraft also which was coming back. So there were 2 aircraft in the air அந்த டைம்ல. அப்போ இவங்க என்ன பண்ணிட்டாங்க, நானும்
வந்துட்டு அவங்களும் வந்துட்டாங்க. 2 ஏர்கிராஃப்ட் வருது. ஸோ ஃபர்ஸ்ட் அவங்க தான் ரீச் ஆனாங்க. அவங்க கிட்ட டவர் சொல்றாங்க the winds are gusting up to 25 knots and winds are pretty strong அப்படின்னு சொல்றாங்க. அவங்க வராங்க. டவர்ல இருந்து எனக்கு கேக்குது clear to landன்னு அவங்களுக்கு சொல்லிட்டாங்க. அவங்க வராங்க அண்ட் அவங்க கிட்ட வந்து என்ன பண்ணிட்டாங்க,